கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு அருமையான பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை துதித்து உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோம். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீ என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேவாதி தேவனே, உங்கள் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த இரவெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களுக்கு தீமையும் தீங்கும் வராதபடிக்கு எங்களை நீர் வேலி அடைத்து கிருபையாய் வழிநடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்துக் கொடுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி எந்த சூழ்நிலையில் பாதுகாக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரவு நேரங்களில் நாம் தூங்க செல்லுகிறோம். நித்திரைக்காக, ஓய்வுக்காக நாம் செல்லுகிறோம். ஆனால் நாம் நித்திரை அடைந்து அல்லது நாம் தூங்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே தெரியாது. நம்ம சரீரம் தூங்கிறதுக்கு முன்பதாகத்தான் அது எங்கே இருக்கும் என்று தெரியும். நம்முடைய ஆத்தும ஆவியெல்லாம் எப்படி இருக்கிறது ஒன்று நமக்கு தெரியாது. தூங்கின பிறகு காலையில் விழித்தெழும் பொழுது தான் நேரம் விடிந்து விட்டது என்பது நமக்கு தெரிகிறது. இதற்கு இடையில் இந்த தூக்கத்தில் அதிக நேரங்களில் நமக்கு சில கனவுகள் மட்டும்தான் வருகிறது. ஆனால் நாம் எந்த உலகில் இருக்கிறோம், எங்கு இருக்கிறோம் என்பது யாருக்குமே புரியாது. அப்படியானால் நம்முடைய சரீரம் இளைத்து போய் அப்படியே ஓய்வெடுக்கிறதான வேளைகளில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை தாங்குகிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு இரவுலையும் தூங்கிவிட்டு காலையில் எழும்பும்போது நாம் ஜீவனோடு இருக்கிறது ஆண்டுடைய கிருபை தான். எத்தனையோ பேர் ராத்திரியில் தூக்கத்திற்காக போகிறார்கள், காலையில் எழும்ப முடியாமல்
அந்த தூக்கத்திலேயே அவருடைய ஜீவன் பிரிந்த சம்பவங்கள் நாம் அதிகமாக கேள்விப்படுகிறோம். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் நித்திரையாகி காலையில் எழும்புவதற்கு எது காரணம் என்றால், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது சங்கீதம் 121 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை உறங்காமல் தூங்காமல் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நாம் தூங்கினாலும் அவர் தூங்குவதில்லை, நாம் நித்திரையானாலும் அவர் நித்திரையாவதில்லை. அவ்வளவாக தேவன் நம்மளை தாங்குகிறவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட படகிலே பயணிக்கிற சம்பவத்தை சுவிசேஷங்களிலே நம்ம படிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாக படகிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். கதரேயனுடைய தேசத்திற்கு அவர்கள் பயணமாக போகிறாங்க. அங்கே அசுத்தாவியில் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை சுகமாக்கணும், அவனை விடுதலையாக்கணும் சொல்லி ஆண்டவர் அந்த ஒரு மனிதனுக்காக சீசர்களை அழைத்து கொண்டு படகிலே போகிறார். அப்படி படகுல போகும்பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த படகிலே தூங்கிவிட்டார். அப்பொழுது சீசர்கள் எல்லாம் படகில் இருக்கும் பொழுது பயங்கரமான புயல் வந்து அந்த படகை மோதி அடித்தது. அப்படி மோதி அடிக்கிறதான வேளையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த படகனுடைய ஸ்தோத்திரம் பின்னணியத்தில் தலையை வைத்து அவர் நித்திரையாக தூங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. அப்படி தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சீசர்களெல்லாம் பயந்து போனார்கள். நம்மெல்லாம் மரித்து போயிடுவோம், அவ்வளோதான், இனி நமக்கு அடுத்து வழி இல்லை, வாழ்வில்லை என்று சொல்லி அவங்க பதறி போய் இயேசுவை எழுப்பினார்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உனக்கு கவலை இல்லையா, எழுந்துரும் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசுவும் உடனடியாக எழும்பினார். எழும்பி சீசர்களை அவர் சத்தமிடுகிறார். என்ன, நான் உங்கள் கூட இருக்கிறேன், நீங்கள் ஏன் இப்படி அவிசுவாசமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அநேக நேரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனால் சில நேரம் நம்மளால் அதை புரிஞ்சு கொள்ள முடியலை, உணர முடியலை. பாடுகள், நெருக்கங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் நம்மளை கைவிட்டு விட்டுட்டாரோ, நம்மளை விட்டு தூரமாக போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு சோர்வும் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆனால் ஒரு உண்மையை நாம் நம்பி ஆகணும், ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் தாங்குகிறதுனால தான் ஒவ்வொரு பகலையும் நாம் கண்டு வருகிறோம். எனவே இன்றைக்கு இந்த பகல் காலத்தை கூட கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபையாக கொடுத்தது. அதனால் இந்த பகல் காலத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எங்களை உயிரோடு காத்த தெய்வமே உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்களை நீங்கள் தாங்கினதற்காக நன்றின்னு சொல்லுங்கள். அதிகாலையில் எழுந்து நீங்கள் விழித்து கொண்ட உடனே சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை நீங்கள் தாங்கினீங்க, அதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி நன்றி செலுத்தி வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி. நீர் எங்களை தாங்குகிற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி. ஆபத்தில் எங்களுக்கு உதவி செய்து எங்களை பாதுகாக்கிற உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை காத்தீரே, இன்னும் காக்க வல்லவராய் இருக்கிறீரே, அதற்காய் கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.